அனைவருக்கும் வணக்கம். பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அன்பு அஸ்ட்ராலஜி சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்று அன்பே யோகம் நிகழ்ச்சியில் லக்னத்திற்கு 10வது வீடு, இப்போ மேசம் லக்னம் என்று வைத்துக்கொண்டால் இது 10வது வீடு. இந்த 10ஆம் இடம் என்பது ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம், அதாவது சுயமாக தொழில் செய்யக்கூடிய இடம். ரொம்ப முக்கியமான வீடு. அதை பற்றி பார்ப்போம் நண்பர்களே. இதை கர்மஸ்தானம் சொல்லுவாங்க. கர்மஸ்தானம்னா வேற ஒன்றும் இல்லை. கர்மானா நம்முடைய செயல். அந்த கர்மாவை குறிக்கக்கூடிய இடம் சொல்லி நம்முடைய செயல் என்ன, நம்ம வேலை என்ன, நம்ம எதையெல்லாம் சாதிக்க போகிறோம், எந்த உயர்ந்த நிலையில் இருக்க போகிறோமா அப்படிங்கிறதெல்லாம் காட்டக்கூடிய அந்தஸ்து, கௌரவம்லாம் காட்டக்கூடிய இடம். இதைத்தான் கர்மஸ்தானம் சொல்கிறோம். இப்போ இந்த 10வது வீடு ஒரு கௌரவம், அந்தஸ்து, புகழ் இதையெல்லாம் தரும். இந்த வீடு ரொம்ப முக்கியமான வீடு. இந்த அந்த உங்கள் லக்னத்துக்கு அந்த வீட்டுக்கு இருக்கக்கூடிய கிரகம் எதுவோ அதை நாம் பார்த்து பலன் சொல்லக்கூடாது. இப்போ நீங்கள் மேச லக்னமாக இருந்தால் 10வது வீடு மகர ராசிங்க. மகர ராசியில் இன்றைக்கு நாம் கேது, சுக்கிரன், சூரியன் அப்படிங்கிற 3 கிரகம் உபநட்சத்திரமாக அமைஞ்சால் உங்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், என்னென்ன தொழிலெலாம் செய்வீங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த 3 கிரகமும் கேது 1 வருஷம் இருப்பார், சுக்கிரன் 1 மாதம் இருப்பார், சூரியன் 1 மாதம் இருப்பார். அந்த 10வது வீட்டில் ஒரு ராசியில் இருப்பாரா இல்லைங்களா? அதை ஜாதகத்தில் பார்த்துட்டு என் லக்னத்துக்கு 10வது வீட்டில் இருக்காரு அப்படின்னு நம்ம எடுக்கக்கூடாதுங்க. இப்போ மேச லக்னத்துக்கு 10வது வீடுங்கிறது அவிட்டம், திருவோணம், உத்திராடம், அந்த 3 நட்சத்திரம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 3 நட்சத்திரமும் உங்களுக்கு எந்த நட்சத்திரத்தில் அந்த 10வது வீடு அமையுது, உங்களுடைய லக்ன புள்ளியிலிருந்து பார்க்கும்போது 10வது வீட்டின் உபநட்சத்திரம் புள்ளி, அதுதாங்க சாவி. அதுதாங்க நீங்கள் வாழ்க்கையில் அந்த உபநட்சத்திரம் தாங்க உங்களுக்கு சுய தொழில் வைக்க யோகம் இருக்கா, முதலீடு போட்டு தொழில் செய்யலாமா, அல்லது வேலைக்கு தான் போனால் நல்லதா, எல்லாத்தையுமே சொல்லக்கூடியது அந்த உபநட்சத்திரம் தான். அந்த வகையில் இன்றைக்கி கேது, சுக்கிரன், சூரியன் உபநட்சத்திரமாக இருந்தால் என்ன பலன்னு பார்ப்போம் நண்பர்களே. பொதுவாக ஒரு சில 8ஆம் வகுப்பு வரை படிச்சிருப்பார். ஆனால் அவர் செய்யக்கூடிய ஒரு நிர்வாகத்திறமை, ஒரு 1000 பேருக்கு 50,000 1 லட்சம் சம்பளம் கொடுத்து, கம்ப்யூட்டர்லாம் கொடுத்து, பெரிய பில்டிங்கில் சம்பளம் கொடுத்துருப்பாருங்க. அந்த உயர்வான நிலைக்கு இருப்பார். ஆனால் 8ஆம் வகுப்பை படிச்சிருப்பார். இது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய 10ஆம் வீட்டின் உபநட்சத்திரம் அவர் பிறக்கும்போது நன்றாக இருக்கிறது. அப்போ படித்தாலே சுயதொழில் செய்யணும்னு இல்லை. சுயதொழில் செய்கிறதுக்கு, பெரிய நிறுவனம் நடத்துறதுக்கு நிர்வாகத்திறமை வேண்டும். அந்த நிர்வாகத்திறமை அப்படிங்கிறது, பொறுப்புணர்வு அப்படிங்கிறது 10ஆம் வீடு. இப்போ நம்ம இந்த கேது பகவான் உபநட்சத்திரமாக இருந்தால் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பொதுவாக கேதுன்னா ஆன்மீகம், தவம், ரகசியங்கள், அப்புறம் மருத்துவம், இந்த 10ஆம் பாவத்தோடு இணையும் போது உங்கள் தொழிலில் ஒரு விசித்திரமான சம்பவங்கள் நடக்கும். கேதுங்கிறப்ப ஒரு ஆன்மீக கிரகம் அப்படிங்கிற இது ஒரு கார்ப்பரேட் தனியார் வேலைக்கு மனசு ஓடாது. இது என்ன ஆன்மீக கிரகமா இல்லையா? ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கோ தனியார் நிலைக்கோ வேலை செய்ய மனசு வராது. அப்போ அரசு வேலை கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் மருத்துவத்துறை, பாரம்பரிய ஆயுர்வேதம் மற்றும் சித்த மருத்துவம், கெமிக்கல் சம்மந்தப்பட்ட துறைகள், இதில் எல்லாம் வேலை கிடைக்கும். அரசாங்க ஆன்மீகத்துறையான அறநிலைத்துறை அல்லது சட்டம் மற்றும் நீதித்துறை, குற்றவாளியில் ரகசியமாக உளவு பார்க்குற உளவுத்துறை, இது போன்ற துறைகளில் உங்களுக்கு சிறந்த வேலை அமையும். மேலும் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர், ஆன்மீக பொருள்கள் விற்பனை செய்கிறது, கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஜோதிடக்கலை, தையல் மற்றும் துணி வடிவமைப்பு, தோல் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் செய்கிற வாய்ப்பும் இருக்குது. ஒரு வேலையில் இருக்கும் நுணுக்கம், இப்போ நீங்கள் ஒரு வேலை செஞ்சீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நுணுக்கம் ரொம்ப அற்புதமாக ஆராய்ச்சி பண்ணி செய்வீங்க. ரொம்ப மாஸ்டர் நீங்கள் அதில். ஆரம்ப கால வாழ்க்கையில் வேலை செய்கிற இடத்துல உழைப்புக்கேற்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்காம நம்ம ஏன்டா இந்த வேலைக்கு வந்தோம்னு ஒரு சன்னியாசி மாதிரி விரக்தி கூட ஏற்படுத்தி வரவர். அதனால் பிறருக்காக வேலை செய்யாமல் தனித்துவமாக உங்களுக்குன்னு ஒரு பாதையை வகுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு வேலையை செஞ்சு உறுதியை நிச்சயம் அடையலாம், வெற்றி அடையலாம். கேதுனாலே சட்டத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு மர்மமான கிரகம், நல்லா தெரிஞ்சுக்குங்க. ராகு கேதுங்கிறது ஒரு நிழல் கிரகம். நிழலுக்கு இருட்டுக்கு அவ்வளோ வலிமை இருக்குது. அதனால ராகு கேதுனாவே வலிமையான கிரகம் சொல்கிறது ஜோதிடத்தில். இந்த கேது அப்படிங்கிறது சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர். சட்ட விரோத வேலைகளை கூட வெளி உலகத்துக்கு
நல்ல கௌரவத்தோடு அந்தஸ்தோடு செய்யக்கூடிய ஒரு விசித்திரமான சூழ்நிலை ஏற்படுத்துவாருங்க. பெரிய அந்தஸ்துள்ள மனிதர் கௌரவமான பதவியில் இருக்கிறார் என்று வெளியில் தெரியும், வெளியிருந்து பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அவங்க செய்யும் தொழிலில் அல்லது பின்னணி என்ன என்பது சட்டத்துக்கு புறம்பான அரசாங்கத்தில் கண்ணில் படாத ரகசிய தொழிலாக இருக்க வாய்ப்பு உண்டு. நண்பர்களே, கவனமாக இருக்கிறது நல்லது. கேது அந்த ஒரு நாலேஜ் கொடுப்பாரு. சமுதாயத்தில் தனக்கு பெரிய கௌரவம், 4 பேர் மதிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு போலி கௌரவத்துக்காக கூட சட்டவிரோத வழிகளில் போய் அதன் மூலம் பெரிய கௌரவத்தையும் பதவியையும் அடைய நினைப்பாங்க. அதனால் கேதுங்கிறப்ப நம்ம எப்பயுமே கவனமாக இருக்கிறது நல்லது. இப்போ அதே சுக்கிரனை பார்ப்போம். அந்த 10ஆம் வீட்டிற்கு இந்த அவிட்டம், திருவோணம், உத்திராடம் இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய உபநட்சத்திரம் சுக்கிரனாக இருந்தால், சுக்கிரன் என்றாலே அழகு, கலை, ஆடம்பரம், சொகுசு வாகனங்கள், அற்புதமான சுவையான உணவு சாப்பிட்றது, இது அனைத்தையும் குறிக்கும். சுகபோகவாசிகள் இல்லைங்களா? சுற்றுலாத்துறை, சினிமா மற்றும் ஊடகத்துறை அல்லது அரசு சொகுசு வாகனங்கள் மற்றும் போக்குவரத்து துறைகளில் மிக உரிய அரசு வேலை பதவிகள்லாம் கிடைக்கும் இந்த சுக்கிரன் இருக்கிறதுனால. ஜவுளித்துறை மற்றும் துணிக்கடை வியாபாரம், டெக்ஸ்டைல்ஸ், ரெடிமேட்ஸ் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பட்டு சேலை வியாபாரம், அதே மாதிரி அழகு நிலையங்கள், சொகுசு கார்கள் வாங்கும் யோகம், வாகனங்கள் விற்பனை யோகம். வாங்குறது வேறு, விற்கிறது வேறு. விற்கிறதுங்கிறது வியாபாரம், அது தொழில். அதேமாதிரி சினிமா, இயக்கம், நடிப்பு, சங்கீதம் போன்ற கலைத்துறையில் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிடுவீங்க. அது சம்மந்தப்பட்ட தொழிலில் இப்போ நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதேமாதிரி ஹோட்டல் பிஸ்னஸ் செய்கிறதுலையும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா கலைக்கு காரகன் சுக்கிரன். நல்ல சுவையான, பெரும்பாலான ஹோட்டலில் வந்து இனிப்பான பொருள் அதிகமாக விற்பாங்க அவங்க. ஆக இது போன்ற தொழிலில் தயாரிப்பு மூலம் பிரம்மாண்டமான வருமானம் வருங்க. இவங்களோட உழைப்பு எல்லாம் ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதாங்க. ஏசி ரூமில் உட்காந்து கௌரவமான முறையில் மக்களை தன் அன்பான பேச்சாலும் வசீகரத்தையும் கவர்ந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு பெண்களின் மூலமும் உங்கள் வாழ்க்கை துணையின் மூலமாகவும் தொழிலில் மிகப்பெரிய உயர்வும் அரசு வளர்ச்சியையும் அசுர வளர்ச்சியும் தேடித்தரும். ஏனென்றால் சுக்கிரன் என்பது பெண்ணுக்கு காரகர். மேலும் களத்திர ஸ்தானத்திற்கு 7ஆம் பாவம் மனைவிக்கு காரகர். அவர் 10ஆம் பாவ உபநட்சத்திரமாக வரும்போது 7ஆம் பாவத்துக்கு 4ஆம் பாவமாக வரும். மனைவி மூலமாக சொத்துக்கள் அமையிறது வாய்ப்பு இருக்குது. அது உங்கள் ஜாதகத்தில் பார்த்தா நல்லா தெரியும். சமுதாயத்தில் ஒரு சொகுசான, ஆடம்பரமான, அந்தஸ்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை இந்த சுக்கிரன் உங்களுக்கு கொடுப்பாருங்க. சுக்கிரனால் கலைகளில் நாயகன் அப்படின்னு பார்த்தோமா பார்த்தீங்களா, ஏன்னா கலைகளுக்கு பூரா நாயகன். அது சம்மந்தப்பட்ட கௌரவமான அந்தஸ்தை கொடுப்பாரு உங்களுக்கு. அதில் குடிக்கட்டி பறப்பாங்க. அதாவது சினிமா துறை, நடிப்பு, பாட்டு, இது போன்ற துறைகளில் பூரா ஒரு பிரம்மாண்டமான தயாரிப்பாளர்கள், தியேட்டரில் அனைவரும் கைத்தட்ட வைக்கக்கூடிய சிறந்த சினிமா இயக்குனராக, அவ்வளோ அற்புதமாக அவங்க மைண்ட் வந்து ஷார்ப்பாக எல்லாருக்கையும் ஒரு பேர் வாங்குற மாதிரி சூப்பராக செய்வாங்க. டைரக்டர்லாம் இருந்தால், நடிகராக இருந்தாலும் அதே மாதிரி தான். கணக்கான மக்கள் கூடி ரசிக்கக்கூடிய இசை கச்சேரி, நம்ம பாட்டு கச்சேரின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு உரிமையாளராக இருப்பாங்க. பெரிய நடன அரங்குகள் வச்சு நடத்தக்கூடிய பிரம்மாண்டமான சொகுசு தொழில் இவருக்கு அமையும். எல்லாம் கலை சார்ந்த விஷயம். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய சுக்கிரன் வந்து அதிக காம மற்றும் போதை காரங்களுக்கும் அவர் கொஞ்சம் அதிபதி. அதனால் மாது மற்றும் போதை வஸ்துக்கள் சம்பந்தப்பட்ட தொழில்கள் அல்லது வெளிப்புறவுக்கு தெரியாத ரகசிய ஆபாச மையங்கள் போன்ற நெகட்டிவான தொழில்கள் மூலமாகவும் உங்களுக்கு வருமானம் வரும். இதில் கௌரவ குறைவு ஏற்படுறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும். அது ஜாதகத்தில் சுக்கிரன் நீங்கள் பிறக்கும்போது இந்த நட்சத்திரம் என்னன்னு பார்க்கணும். இப்போ சூரியனை பார்ப்போம். சூரியன் 10ஆம் வீட்டிற்கு உபநட்சத்திரமாக அமைஞ்சா, இப்போ சொல்லக்கூடிய ஒவ்வொரு கிரகமும் உபநட்சத்திரமாக அமையுதுன்னா அது நீங்கள் பிறக்கும்போது அன்னைக்கு சூரியன் வந்து எந்த நட்சத்திரத்தில் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ மேச லக்னத்துக்கு 10ஆவது வீடு இந்த வீடு, இந்த வீட்டில் வித்ராடம், திருவோணம் அப்படி நட்சத்திரம் இருக்குது பார்த்தீங்களா. அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்தில் இருந்து ஒவ்வொரு பலனை செய்வாருங்க. நம்ம ஒரு வீட்டில் சூரியன் ஒரு மாதம் இருக்காரு, ஒரு மாதத்துக்கு பிறந்த குழந்தைங்க எல்லாருக்குமே சூரியன் 10ல் இருக்காருன்னு சொன்னால் எத்தனை கோடி பேர் பிறப்பாங்க இந்தியாவில்? அத்தனை பேருக்கு சூரியன் 10லே இருப்பார். நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். 12 ராசி கட்டந்தே இருக்குது, 27 நட்சத்திரம் இருக்குது, கிரகம் 9 தான். அப்போ இந்த தமிழ்நாட்டில் மட்டும் 16 கோடி மக்கள் இருக்காங்கன்னா அத்தனை பேருக்கும் ஒரு மாதத்துக்கு சூரியன் அந்த வீட்டில் இருப்பார். எல்லாருக்குமே அரசு வேலை கிடைக்கும்னு சொல்ல முடியுமா? அன்னைக்கு நீங்கள் பிறக்கிறப்ப சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ
அந்த ராசியில் இருக்க இந்த 3 நட்சத்திரம், அதுக்கு நான் போர்டு போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் நட்சத்திரம் 20 நட்சத்திரம் எழுதிருக்கேன் பாருங்கள். இந்த 3 நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கான்னு மெயினாக பார்க்கணும். நம்ம அன்பு அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறத நட்சத்திர ஜோதிடங்க, கிரகங்களை மட்டும் வச்சு பார்க்கக்கூடாது. அதுக்கு நான் உங்களுக்கு ஏன் நட்சத்திர ஜோதிடம்னு சொல்கிறேன்றதை உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன். இப்போ சூரியன் உபநட்சத்திரமாக வரும்போது நம்மளுக்கு என்ன பலன் செய்வார்னு பார்ப்போம். அரசாங்கம், அதிகாரம், தலைமை பதவி எடுத்த உடனே பாருங்கள், கௌரவம், பிறகு தந்தை. இந்த சூரியன் 10ஆம் பாவ உபநட்சத்திரம் அமையும்போது ஒரு அதிகார தோரணையில் பிரம்மாண்டமாக இருக்கும் எல்லாமே. அதே மாதிரி நேர்மையாக இருக்குன்னு நினைப்பாங்க, இப்படியே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அவங்க செய்யக்கூடிய தொழிலில், ஒரு வேலையில் முதல்ல எல்லாருமே அவரோடு கேட்குற அந்த கேள்விக்கு வருவோம் நண்பர்களே, ஐயா எனக்கு அரசு வேலை கிடைக்குமா? அதை தாங்க சொல்ல வரேன். 10ஆம் பாவ உபநட்சத்திரம் சூரியன் வந்துட்டாலே உங்களுக்கு அரசு வேலை கிடைக்குதுன்னா அது ராஜயோகங்க, 100% அவசியம் கிடைக்கும். ஏன்னா உபநட்சத்திரமாக முதல் அமைகிறதே யோகம். இப்போ அரசாங்கத்தின் மிக உரிய நிர்வாக பதவிகள் அப்படின்னு எடுத்துட்டா இந்த சூரியனுக்குரிய பவரை பாருங்கள். ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் போன்ற சிவில் சர்வீஸ் பதவிகள், மாவட்ட ஆட்சியர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், அரசு துறைகளில் முதன்மை அதிகாரிகள், டிஸ்ட்ரிக்ட் HODS போன்ற அதிகாரமிக்க பதவிகள் இது கிடைக்கும். இப்போ அரசியலில் இருந்தால் இவங்க எப்படி இருப்பாங்க? சாதாரண தொண்டனாக இருப்பாங்க. ஆரம்பித்து மக்களோடு பேராதவரோடு சட்டமன்ற உறுப்பினர் ஆயிடுவாங்க, எம்எல்ஏ, நாடாளுமன்ற உறுப்பினர், MP அல்லது அமைச்சர். இப்படி நாட்டை ஆளக்கூடிய அரசியல் செல்வாக்கும் அரசாங்க பதவிகளும் இந்த சூரியன் கொடுப்பாருங்க. நீங்கள் கேள்வி கேட்கும்போது 10 கேள்வி யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஒரு கேள்விக்கே நீங்கள் அந்த கிரகம் எப்படி இருக்குது, அந்த நட்சத்திரம் எப்படி இருக்குது, அது நீங்கள் பிறக்கும்போது எந்த உபநட்சத்திரம் இருக்குன்னு உங்கள் ஜாதகத்தை கணிச்சு அந்த ஒரு கேள்விக்கு 1 மணி நேரம் ஆய்வு பண்ணி சொல்லுவோம். அந்த ஒரு கேள்விக்கு நம்ம உருப்படியாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதன் வழியில் போய் முன்னேறலாம் வாழ்க்கையில். அதனால் ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா அதை பதில் சொல்கிறது ஜோதிடர். நாங்கள் அதுக்கு ரெடியாக இருக்கோம். நீங்கள் கேள்வியே கேட்காம நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா நாங்கள் கடவுள் இல்லை, சாதாரண மனுஷன். படிச்சிருக்கோம், தெரிஞ்சிருக்கோம். பலச கடையில் போய் நீங்கள் ஒரு பொருளை சொல்லி கேட்டாலும் அதை எடுத்து கொடுப்பாரு. சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒன்று கொடுங்கன்னா பலச கடையில் எதை கொடுப்பாருங்க? அது மாதிரி தாங்க. இப்போ தனியார் துறையில் சொந்தத்தில் செஞ்சால் என்ன நடக்கும் பார்ப்போம். நீங்கள் சுயமாக தொழில் பண்ணுறதுக்கு. அதேமாதிரி பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் முதலாளியாகவும் மேனேஜிங் டைரக்டர், MDயாக இருப்பாங்க பாருங்கள். இதுலேயுமே ஒரு உயர்ந்த நிலை. மருத்துவத்துறைன்னு எடுத்துக்கிட்டால் அரசு மருத்துவராகவும் இருக்கலாம், அல்லது தந்தை செய்யக்கூடிய தொழிலை அப்படியே இவர் செஞ்சு பூர்வீக தொழிலை எடுத்து எல்லா வேலைகளையும் பிரம்மாண்டமாக நடத்துவாங்க. தனியாக டாக்டர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி தங்கம், வைரம் போன்ற ஆபரணங்கள், வியாபாரம், அரசாங்க கான்ட்ராக்டில் எடுத்து செய்யக்கூடிய பிஸ்னஸ் என்னென்னு இருக்கோ அத்தனை செய்வாங்க. யார்கிட்டையும் போய் அடிமையாக வேலை செய்ய மாட்டாங்க. நேர்களே கொஞ்சம் 6ஆம் பாவத்துக்கு உபநட்சத்திரமாக வந்தால் வேலைக்கு போயிடுவாங்க. 10ஆம் பாவத்திற்கு வந்தாலும் வேலைக்கு போகிற வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு கௌரவம் பார்ப்பாங்க. அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்கக்கிட்ட வேலை செய்ய மனசே வராது. ரொம்ப கவனித்து பாருங்கள். நிறைய பேர் அரை மனசோடு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. எப்படியாவது உழைச்சி கஷ்டப்பட்டு அவர் இருக்கக்கூடிய துறையில் நம்பர் 1 இடத்துக்கு வரணும்னு பார்ப்பாங்க. 4 பேருக்கு வேலை கொடுக்குறது, அதாவது கட்டளையிடுறது, லீடர்ஷிப் பதவியில் தாங்க இருப்பாங்க இவங்க. முக்கிய முடிவுகளை எடுக்கும் அரசு சார்பு அலுவலகங்கள், அதாவது தலைமைச் செயலகங்கள், முக்கியமான பொறுப்புகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இவங்களுக்கு அமையும். நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய பெரிய தொழில் மையங்கள் மற்றும் இளைஞர்களுக்கு தொழில் நுணுக்கங்களை கற்றுக் கொடுக்கும் பிரம்மாண்டமான தொழில் மையங்கள், கல்வி மையங்கள், இதையெல்லாம் நிர்வாகிக்கும் அத்தாட்டி உங்களுக்கு தேடி வரும். அரசாங்க வேலைவாய்ப்பு மையங்களுக்கு இவங்க தாங்க தலைமை பொறுப்பே இருப்பாங்க. மெயினாக எடுத்துக்கிட்டா செவ்வாயாக இருந்தால் இராணுவம், குருவாக இருந்தால் சட்டத்துறை, சூரியனாக இருந்தால் இப்போ நான் சொல்லிட்டு வர்றது சூரியனுக்கு அரசாங்கத்தின் நேரடி பார்வையில் இயங்கக்கூடிய அரசு வணிக மையங்கள் மூலமாகவும் வேலைவாய்ப்பு அமையும். சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணால் கூட அரசாங்கமே உங்களை தேடி வந்து நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் ஒரு கௌரவமான பதவிகளை கொடுத்து அதை அழகு பார்க்குறாங்க. ஒரு பட்டம் கிடைக்கும், சிறந்த தொழில் செய்கிறார், சிறப்பான முறையில் தொழில் செய்கிறார், உண்மையாக நடத்துகிறார் அப்படின்னு. அந்த அளவுக்கு சமுதாயத்தில் மிக உயரிய அந்தஸ்து, ராஜ கௌரவத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை இந்த சூரிய பகவான் கொடுப்பார். நண்பர்களே, ஒவ்வொரு முறையும் நான் சொல்கிறது, உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற ராசி கட்டத்தை வச்சு கிரகம் பார்க்காதீங்க. நாம் பிறக்கும்போது இருக்கிற கிரக நிலைகள் அது. அந்த கிரக நிலைகள் உங்கள் ஜாதகத்திலே ஒரு நட்சத்திரத்தில் இருப்பார், அதை பாருங்கள்.
உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருந்தால் தாராளமாக கமெண்டில் கேளுங்க. முக்கியமான கேள்வியெல்லாம் கமெண்டில் சொல்ல முடியாது. ஜாதகத்தை பார்க்குறதா இருந்தால் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைங்க. நீங்கள் பிறந்த ஊர், பிறந்த நேரம், பிறந்த தேதி இருந்தால் போதும். உங்களுக்கு ஜாதகத்தை நானே கணினியில் போட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சுப்பேன். நான் அனுப்புகிற ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டே பலன் கேட்கலாம். சிறப்பான முறையில் எது நம்மளுக்கு வாய்ப்பு நல்லா இருக்குன்னு பார்த்து வாழ்க்கையில் முன்னேறுவோம் நண்பர்களே. அடுத்த வீடியோட சந்திரன், செவ்வாய், ராகு 10ஆம் வீட்டு உபநட்சத்திரமாக இருந்தால் நம்மளுக்கு என்னென்ன பலன்கள்லாம் செய்வார் அப்படிங்கிறத பார்ப்போம் நண்பர்களே. இறைவன் எல்லோரும் நன்றாக இருப்போம். நன்றி.